4வது வீட்டுல ராகு உட்கார்ந்திருந்தா 10வது வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா கேது வந்துடும். அப்போ தொழில் சரி இருக்காது. அதே மாதிரி இருப்பிட மாற்றம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு போகணும். பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்படுவாங்க. புகழ் இல்லாமல் பிழைப்பார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டு 4ல ராகுன்னா. பட் 4ல ராகுன்னா மிகப்பெரிய சக்சஸும் வரும். அப்படியான அமைப்பும் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான விதிவிலக்குகள் இருக்கு, அந்த 4ஆம் இட ராகு எப்படி சக்சஸ் கொடுத்தது அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். 4ஆம் இடத்துல ராகு. இந்த 4ஆம் இடத்துல நிக்கக்கூடிய ராகு யோகமா நிக்கணும். நமக்கு ராகு எங்க வேணாலும் நிக்கட்டும் சார். 4ஆம் இடம் மட்டும் இல்ல, 14ஆம் இடத்துல கூட நிக்கட்டும் ராகு, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அப்ப எனக்கு 8ல ராகு இருக்கே, 12ல ராகு இருக்கே, 2ல ராகு இருக்கே, எங்க வேணாலும் நிக்கட்டும், இன்க்ளூடிங் 4ஆம் இடம். ஆனா அந்த ராகுவை நம்ம எப்படி சக்சஸா அது ஃபெயிலருக்கு உட்காந்துருக்காங்கிறத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பிளஸ் ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம், இந்த 2 கிரகமும் ஒண்ணுக்கு மறையாம கேந்திர திரிகோணத்துல அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அல்லது ஒன்னு சேர்ந்து உட்கார்ந்துருந்தா கன்ஜங்ஷன்ல, அதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுவா ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா அல்லது ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்தோட இருந்தால் அந்த 4ஆம் இட ராகு வெற்றியை கொடுக்கும். நம்ம இப்படி பேசுறதை விட இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிருவோம், எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சுக்கிருவோம். இதுல பாத்தீங்கன்னா ராகு தசை நடந்திருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தான் ராகு நிற்கிறார். 4ஆம் இட ராகு கடுமையான பலனை தானே செஞ்சாகணும், புகழ் இல்லாம பொழைச்சாகணுங்கிற மாதிரியான பாயிண்ட் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ராகு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது உத்திராட நட்சத்திரம் சாரம் வாங்கி நிற்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்கிறது சனி வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. உத்திராடம்ங்கிறது யாரு? சூரியன். அப்ப உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். இங்க சூரியனும் சனியும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு. ஏன்னா ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் சூரியன், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இவ 2 பேரும் சூரியனும் சனியும் 3-11 இருக்காங்க பாருங்க, லாபஸ்தானத்தை நோக்கி. அப்ப இது நல்லா இருக்கும். 1. 2வது, இந்த சூரியன் உட்கார்ந்துருக்கிறது உச்சம் பெற்ற புதனோட உட்கார்ந்து புதாத்திய யோகத்துக்குள்ளேயும் போயிடுறாரு. இவங்க லக்னத்துக்கு மறைஞ்சாலும் ராகுவுக்கு மறையல. 2 கிரகமே, சனியும் சரி சூரியனும் சரி, ராகுவுக்கு மறையல. அப்போ இது மிகப்பெரிய சக்சஸ் ஆன ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு ராகு திசைங்கிறது பாத்தீங்கன்னா எப்ப நடந்ததுன்னா 26 வயசுல ஆரம்பிச்சு 43-44 வயசு வரைக்கும் ராகு தசை நடந்திருக்கு. இந்த பீரியட்ல இவங்க உலக அளவுல புகழ் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கினது எது? MS சுப்புலட்சுமி அம்மாவுடைய ஜாதகம். அப்போ லக்னத்துக்கு 4ல ராகு இருக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கார் அப்படிங்கறதுதான் முக்கியம்.